வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இப்பயே தொத்திக்கிச்சு. நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா? அவர் எதிர்பார்க்குறது ஒரு 5 தொகுதியிலாவது அதிமுக வெற்றி பெறும், 2வது 3வது இடத்துக்காவது நம்ம வருவோம் அப்படின்னு நினச்ச அந்த கனவுல மண்ணெளி போட்ட மாதிரி பாஜக அதிக இடங்களில் முன்னேறும், அதிகபட்சமான தொகுதிகளில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தொகுதிகளை ஜெயிப்பாங்க, ஒரு 5-6 தொகுதிகளை வெற்றி பெறுவாங்க. அதிமுக அது கூட பெறாது. வாக்கு சதவீதத்தில் அதிமுகவோட பாஜக மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்குவாங்க. அதிமுக ஓட்டுகள் நிறைய பாஜகவுக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் அவர் கையில் கிடைச்ச உடனே அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். என்ன பண்ணுறதுனே அவருக்கே தெரியல. ஒருவேளை அதிமுக மிந்திருச்சு பாஜக அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக தான் செயல்படுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேக்கை எடுத்துக்கிட்டே சட்டமன்ற தேர்தல் 2026 வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அண்ணாமலை சொல்லவே வேணாம், ஒரு சின்ன கோடு போட்டோம்னா அவர் அதை கோலம் போட்டு விட்டுருவார். என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், சென்னையில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தெல்லாம் கூட்டினார். சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு, என்னப்பா இப்படியெல்லாம் நடந்திருக்கு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்ட செயலாளர்களும் நல்லா தாங்க நடந்திருக்குங்கிறாங்க, வேட்பாளரும் நல்லா தான் நடந்திருக்குது, ஓட்டு நமக்கு விழுந்திருக்கு, நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதிமுகவோட முக்கியமான நிர்வாகிகள் எல்லாத்தையுமே ஆளும் தரப்பு திமுக தரப்பு என்ன செஞ்சுட்டாங்க, அமைச்சர்கள் மூலமாக, கட்சியோட நிர்வாகிகள் மூலமாக, முக்கியமாக அதிமுகவில் செயல்படுறவங்கள, வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறவங்க, ஓட்டு கேட்குறவங்க, இவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நைட்டாக காசை கொடுத்து, அப்பா எதுவுமே பேசாத, நீ யார்ட்டையும் போய் ஓட்டு கேட்காத அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தெரியும். ஆனால் வேட்பாளருக்கு தெரியுமா? வேட்பாளர் கூட தான் சுற்றுறாங்க. ஆனால் அவங்க திமுக சைடு காசு வாங்கிட்டு அமைதியாக நின்றுட்டாங்க. யார்ட்டையும் பெருசாக பிரச்சாரம் பண்ணல. அவங்க சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஒன்று எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அதிமுக நிர்வாகிகளே நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயம் எடப்பாடி காத்துக்கு போச்சுன்னா என்ன நடக்கும்? பயங்கரமான ஒரு இதாகிடுச்சு. இதை விட தாண்டி பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்கு சதவீதத்தில் 3வது இடமோ 4வது இடமோ போகும், பாஜக 2வது இடத்துல வரும். நிறைய இடங்களில் நிறைய நாடாளுமன்ற தொகுதிகளில் அதை தாண்டி ஒரு 5-6 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி நினச்ச மாதிரி அதிமுக பெற முடியாது. ஆனால் பாஜக 5-6 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா கொங்கு பெல்ட் அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு சம்பவம்லாம் நிறைய நடந்திருக்கு, எடப்பாடிக்கு எதிராக நடந்திருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற எம்எல்ஏக்களை வச்சு தான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக முடிஞ்சது. ஓபிஎஸ் பொதுக்குழுவை கூட்டி கூட்டி இந்த ஒரு முடிவு எடுப்போம், யார் எதிர்க்கட்சி தலைவராக ஆகிறது அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருந்தார். ஆனால் இவர் என்ன செஞ்சார், கொங்கு பெல்ட்டில் இருக்க எம்எல்ஏக்கள்கிட்டலாம் கையெழுத்து வாங்கி, எம்எல்ஏக்கள் எல்லாம் என்னை தான் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ட்டை கொடுத்தார். அது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. எவ்வளவோ பேசி பார்த்தாரு, ஆனால் முடியல. அப்படிப்பட்ட கொங்கு பெல்ட்டில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இந்த தடவை நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அவருக்கு கிடைச்ச ஆதாரங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். டேய், என் கூடயே சுற்றுறீங்க, என் கூடயே இருக்கிறீங்க, எப்படா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, சம்பவம்லாம் பண்ணி விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே இருந்துட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய உளவுத்துறை ரிப்போர்ட் அவருக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் உளவுத்துறை அதிகாரிகள் சிலர் பழக்கம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்ட உங்களுக்கு எதிரான செயல்பாடுகளை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். பாவீங்களா, இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களாடா, என்னுடைய இப்போ பொதுச் செயலாளருக்கானவும் காலியாக போகுது, கட்சியே நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில், ஒரு பதட்டத்தில் அப்படியே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி பயம் பதட்டம்லாம் வரும்போது நார்மலாக நம்மலாம் என்ன செய்வோம், ஒரு ஜோசியக்காரனை தூக்கிட்டு போவோம், ஜாதகத்தை எடுத்துகிட்டு. அப்படி ஜோசியக்காரனை எடுத்துகிட்டு போகும்போது அவரும் என்ன செஞ்சிட்டாரு, நீங்கள் இப்போ இருக்கிற உங்களுக்கு கால சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சரியில்லை, பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு பதவியவே நீங்கள் இழந்துருவீங்க, பொதுச்செயலாளர் பதவி கூட உங்களுக்கு கூட இருக்காது, நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்க கொங்கு பெல்ட்டில் நம்பிக்கிட்டு இருக்க முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அவங்க எல்லாருமே ஒன்று நேரடியாக பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து பாஜக சைடு போயிடுவாங்க, இல்லைன்னா கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி கட்சியை உடைக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜோசியர் வேற சொல்லி விட்டு பயமுறுத்தி விட்டார். என்ன அது, நம்மளுக்கு எதிராக கொங்கு பெல்ட்டில் இருக்க எம்எல்ஏக்களை திரும்ப போயிடுவாங்களா, நமக்கு எதிராக நம்ம கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே நமக்கு எதிராக திரும்பிடுவாங்களா, நமக்கு எதிராக செயல்படுவாங்களா, பாஜகவுக்கு ஆதரவு மனநிலையில் இருப்பாங்களா, இல்லை பாஜகவிலே போய் சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துக்கு போயிட்டார். எல்லாத்துக்கும் விடை ஜூன் 4ஆம் தேதி தான். ஆனால் அந்த 4ஆம் தேதிக்குள்ளே அடிக்கிற வெயிலில் இவர் மண்டை குழம்பி போய் இவர் புலம்பு இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே பெரிய சங்கடத்தை கொடுத்துச்சு. தலைவரை நீங்களே இப்படி பண்ணலாமா, நீங்களே போன போட்டு நம்ம ஜெயிப்போமான்னு நடுராத்திரி 12 மணிக்கெல்லாம் போன போட்டு கேட்குறீங்களே தலைவரே, இது நல்லா இருக்குதா, நாங்கள்லாம் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேணாமா, இப்படி எங்களையே நீங்கள் பயமுறுத்தி அதிமுகங்கிற கட்சி இனிமேல் தேருமா தேராதான்னு எங்களையும் யோசிக்க வச்சு எங்களையும் கட்சியை விட்டு விரட்டி விட்ருவீங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்துக்கு நிர்வாகிகளும் போயிட்டாங்க.
நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 4ஆம் தேதி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து நிறைய மாற்றங்கள் வந்து அதிமுகவில் உருவாகும் அப்படின்னு சொன்ன பிறகும் சரி, அவர் வந்து உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டும் படியும் சரி, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரர் சொன்ன தகவலின் அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஜாதகத்தை ரொம்ப நம்புறவர். அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அவர் எதிர்க்கட்சியாக ஆனார், எல்லாமே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் பொதுச்செயலாளர் ஆகும்போது கூட ஒருத்தங்க ஐயர் தான் வந்து ஒரு மாலையெல்லாம் கொண்டு வந்து போட்டார். அவர் மாலையை தான் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நம்புறவர். அவருக்கே இந்த மாதிரி கருதி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்குது. இப்போ வந்து நம்ம மோடியையும் பிரதமர் மோடியையும் எதிர்த்து பேசலை, எதிர்த்து சில டயத்தில் பிரச்சாரத்தில் வேறு பண்ணிட்டோம். இப்போ வந்து பிரதமர் மோடிகிட்ட வந்து சமாதானமாக பேசணும் அப்படின்னோம்னா யார் போய் பேச போகிறா? எதுவுமே பேச மாட்டாங்க. நீ தானே பெரிய ஜம்பவான் மாதிரி பேசுனியப்பா, பயங்கரமாக குரல்லாம் கொடுத்தில்லப்பா, அதை பார்த்துக்கப்பா, நீயே பார்த்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிங்கிறனால எடப்பாடி பழனிசாமி ஜூன் 4 வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்து நீக்கப்படுவாரா, பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து தூக்கப்படுவாரா, அவருக்கு நெருக்கமான நட்புகள் இவங்க சொல்கிற மாதிரி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் படி பார்த்திங்கன்னா அவரை பின்னுக்கு தள்ளிட்டு அவங்க முன்னுக்கு வருவாங்களா, குழப்பம் ஏற்படுமா அப்படிங்கிறது 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும். நன்றி, வணக்கம்.